கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணம் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. அது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்த ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில், இப்போ தன்னுடைய மகளை பிரிய போகிறோம் அப்படின்னு கீர்த்தி சுரேஷனுடைய பெற்றோர்கள் ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருமணமான 2 வாரத்தில் இப்படி ஒரு சோகமா அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா, அவங்க திருமணம் பண்ணி இப்போ கணவர் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னதுமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்களாம். எங்கள் வீட்டில் குழந்தை போல பார்த்துக்கிட்டோமே, இப்போ எங்களை விட்டு பிரிய போகிறாங்களேன்னு அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. உடனே என்ன சொல்லியிருக்கிறாரு ஆண்டனி தபேல் அப்படின்னா, என்னுடைய வீட்டுக்கு வந்து அவங்க மகாராணி மாரி இருப்பாங்க. நீங்க குழந்தை போல பார்த்துக்கிட்டேன்னா, எங்க வீட்ல இருக்கிறவங்க மகாராணி போல பார்த்துப்பாங்க. உங்கள போலவே நாங்களும் அன்போடு அவங்கள பார்த்துப்போம். இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ, அப்ப நீங்க கீர்த்திய வீட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 15 வருட காதல், 2 முறை திருமணம் பண்ணி, இப்ப ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அழகாக அவங்களுடைய வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல இவங்க எல்லோரையும் கூப்பிடலனாலும் கூட, அவங்களுடைய குடும்பத்தினர், நண்பர்களோட இவங்க இந்த திருமணத்த முடிச்சுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் கூட கலந்துக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. அன்அஃபிஷியலா விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டது இந்த திருமணம் தான். அதோட எதற்காக இவங்க ஒரே விமானத்துல இருவரும் ஒன்றாக போகணும் அப்படின்னு பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தோம்னா, இன்னொரு விஷயம். இப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூர்யா 45 திரைப்படத்தை இயக்க போகிறாராம். பொதுவாக ஆர்ஜே பாலாஜி அவர்கள் படம் அப்படின்னாலே வெற்றி அடைஞ்சிரும். ரொம்ப தோல்வி அப்படின்ற ஒரு நிலைமையே வந்ததில்லை. ஏன்னா அந்தளவுக்கு படிப்படியாக முன்னேறி இப்போ இயக்குனர் அனசுக்கு வந்துட்டார். சூர்யா அவர்களுடைய படத்தை இவர் தான் இயக்க போகிறாரு அப்படின்னு. இதில் இன்னும் 2 புதுமுகங்கள் கூட பார்த்தோம்னா அறிமுகமாக இருக்காங்களாம். அதை தொடர்ந்து இந்த கதை எப்படி இருக்க போது, எந்த மாதிரிலாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஆர்வம் ரொம்பவே மக்களிடையே அதிகமாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிக்கிறது குறைவாக இருந்தாலும் அவர் அதிகமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய விதமாக இருக்கும். ரொம்பவே நம்மளுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை சுட்டி காட்டுற மாதிரியாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். இப்போ இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. எப்படி தான் எடுக்க போகிறாரு சூர்யா அவர்களை வைத்துன்றதை போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.